மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சப்பர தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த சப்பர தேர் விழாவின் சிறப்புகள் குறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பாதுகாப்பிற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லுங்க. உலகாலும் ஈசன் உலகிற்கு படி அளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்று வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஸ்தம சப்பர விழாவில் ஏராளமான பெண்கள் அந்த சப்பரத்தை இழுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் 12 மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய அஷ்டமி சப்பர திருவிழாவானது வெகு சிறப்பாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடிந்து அன்னை மீனாட்சியையும் ஈசனையும் வழிபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு விழாக்களிலும் மிக சிறப்பான ஒரு மார்கழி மாத விழாவாக இது நடைபெற்று வருகிறது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் தான் இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சப்பர விழாவையொட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாசி வீதிகள், சித்திரை வீதிகள் மற்றும் வெளி வீதிகளிலே போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு அங்கு பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து பிற வாகனங்கள் மாற்று வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடனும் மீனாட்சி அம்மன் தனியாக ஒரு தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளினார்கள். சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க கீழமாசி வீதியில் இருந்து புறப்பாடாகிய சப்பரமானது யானைக்கல், கீழ வெளி வீதி, தெற்கு வெளி வீதி, மேல வெளி வீதி, வக்கீல் புது தெரு வழியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 மணி அளவிலே மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்த சப்பரங்கள் வந்தடைய இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சப்பரத்தை பொறுத்தளவிற்கு திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருடைய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்து செல்வது தனி சிறப்பாகும். 4 வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்து சுவாமி அம்மனையும் வழிநெடுக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நின்று அந்த வழிபட்டு வருகிறார்கள். சிவனடியார்கள் அங்கு அவர்கள் அந்த வழிநெடுகிலும் அரிசியை கீழே தூவி கொண்டே வருவார்கள். அதனை பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் எடுத்து வீட்டில் வைத்து அது பூஜித்தால் பனி, அதாவது நோயின்றியும் பசியின்றியும் வாழுவதற்கான ஒரு சிறப்பு என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதனையும் தொடர்ந்து தற்போது வழிபட்டு வருகிறார்கள். மதுரையில் அஷ்டமி பிரதட்சணம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்ற இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையில் நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வழிநெடுகிலும் சப்பரத்தை இழுத்து செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் தவிர வழிநெடுகிலும் இருபுறங்களிலும் சாலையிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக 12 மாதங்களிலும் திருவிழா சிறப்புகள் கொண்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே சித்திரை திருவிழாவிற்கு இணையாக இந்த திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதிகளிலே சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய இந்த வேளையிலே தற்போது அஷ்டமி சப்பர விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. காலை 5 மணிக்கு கீழமாசி வீதியிலிருந்து புறப்பட்ட கூடிய சப்பரங்கள் பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலே வந்தடைய இருக்கிறது. இந்த விழா முழுவதுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி திருவிழா ஆனது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.